இன்றைக்கி நம்ம சிறுகதையில் 2வதாக காலனும் கிழவியும் பார்க்க போகிறோம். அது எழுதியவர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனை பற்றிய குறிப்பு பார்க்கலாம். புதுமைப்பித்தனோட இயற்பெயர் சோ விருதாச்சலம். தமிழ் சிறுகதை இலக்கிய வரலாற்றில் இவருக்கு தனி இடமாக இருக்குது. புதுமைப்பித்தன் 100க்கும் மேற்பட்ட சிறுகதை எழுதியிருக்கிறாரு. சிறுகதைக்கான கருப்பொருளை தேர்வு செய்வதிலும் கருப்பொருளை விவரித்து சொல்லும் நடை அழகியிலும் புதுமைப்பித்தன் தனி கருத்து விளங்கியிருக்கிறாரு. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஒரு லைன் சுருக்கம் என்னன்னா, மருதாயிங்கிற பாட்டி யமதர்மரை கேள்வி மூலமாக யமனிடமிருந்து தன் உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க. காலனும் கிழவியும் அப்படிங்கிற சிறுகதையில் நமக்கு அமைந்திருக்குது. இப்போ கதையை விரிவாக பார்க்கலாம். வெள்ளைக்கோயிலுங்கிற கிராமத்தில் நடக்கிறத இந்த கதை ஆரம்பிக்குது. வயதான மருதாயிங்கிறவங்க வெள்ளைக்கோயில் கிராமத்தில் இருக்கிற ஒரு குடிசை வீட்டில் வசிக்கிறாங்க. மருதாயி பாட்டிக்கு பார்வை கொஞ்சம் மங்களாக தெரியும். அவங்க தன்னோட பேரன் மாடசாமி கூட வசிக்கிறாங்க. பேரன் மாடசாமி எருமை கிடாயை மேய்ச்சி வளர்க்குற வேலை பார்த்துட்ருக்கான். வளர்ந்து பெரிய இளைஞனாக மாறிவிட்டான். தன்னுடைய பேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சா தனக்கும் தன்னுடைய பேரனுக்கும் துணையாக இருப்பான்னு பாட்டி நினைக்கிறாங்க. இப்போ இந்த பூலோகத்தில் எப்படி இருக்கிறப்போ மேலோகத்தில் கதை வேறு மாதிரியே இருக்குது. எப்படின்னா, யமதர்மராஜா நேரில் போய் வரவேண்டிய உயிர் ஒன்று இருக்குது அப்படின்னு யமதர்மருக்கு சித்தபுத்தன் நினைவுபடுத்துகிறாங்க. போருக்கு முதல்வனையும் ஊருக்கு முதல்வரையும் மகாராஜாவை நேரில் செஞ்சு அழைத்து வருவது சம்பிரதாயம் என்பதை சுட்டிக்காட்டி மருதாயி பாட்டியை அழைத்து வருமாறு சொல்கிறாரு சித்தபுத்திரன். தன் கடமையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக யமன் பூமிக்கு வர்றாரு. அப்போ அந்தி சாய்ந்த நேரம் சூறக்காத்தும் ஆந்தையோட அலறல் சத்தமும் யமனோட வருகையை வெள்ளைக்கோயிலுக்கு அறிவித்தது போல இருக்குது. மருதாயி பாட்டி இருந்த குடிசை வீட்டுக்கு யமதர்மராஜா தன்னுடைய வாகனமான எருமை வாசல் நிறுத்தி கட்டிட்டாரு. பாட்டி திண்ணையில் உட்காந்து வெற்றிலையை இடிச்சிட்ருக்காங்க. வாசலில் எருமையோடு வந்திருக்கிறது யமன்னு தெரியாமல் தன்னுடைய பேரை வந்திருக்கிறாருன்னு நினச்சிட்டு பாட்டி எருமையை கட்டி வச்சுட்டு அங்கே இருக்கிற பருத்தி விதையை அள்ளி வைன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு பொண்ணை பார்த்ததாகவும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் உன்னோட பேரன் இல்லை, நான் உன்னோட உயிரை எடுக்க வந்திருக்க யம அப்படின்னு பாட்டியிடம் சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி இருந்துட்டு குடிச்சிட்டு நீ உளராத, உன் தாத்தாவை போல் குடிச்சிட்டு உயிரை விடாத அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி சுள்ளி பொறுக்க வரும் சொக்கியை பார்த்துருக்கியா, அவளைதான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. யம தர்மராஜாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. வயதான பாட்டி பயந்துடக்கூடாதுங்கிறங்காட்டி அந்த பாட்டி பயம் கொள்ளாத வகையில் அவங்களோட உயிரை பறிக்கணும்னு நினைக்கிறாரு யமன். பாசக்கர் எடுத்துட்டு குடிசைக்குள்ளே நுழையிறாரு யமன். அந்த பாட்டி ஏல அந்த கயிறு நல்லா உறுதியாக இருக்கா, எங்கே வாங்கின, அங்கே சுற்றி இருக்கிற கொடியை கட்டி போடுறதுக்கு ஏற்றதாக உதவும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி தன்னை அவருடைய பேரனாகவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது யமனால் பொறுத்துக்கொள்ள முடியலை. யமன் தன்னுடைய சுயரூபத்தை பெருசாக உருவம் எடுத்து காட்டுறாங்க. நான் தான் யமன், உன் பேரன் இல்லைன்னு யமன் சொல்கிறாங்க. பாட்டி புரிய வைக்கிறாங்க. நான் உன்னோட உயிரை எடுக்க வந்திருக்கிறேன், என் கூட வான்னு பாட்டியை கூப்பிட்றாரு யமன். அதுக்கு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் என்னோடய உயிரை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும், இந்த உடலை கூட உன்னால் தூக்கிட்டு போக உனக்கு திறமை இருக்குதா, யோசிச்சுப்பாரு. ஒன்றை பேராக மாற்ற முடியுமா, உன்னால் அழிக்க முடியுமா, கையோடு இல்லாமல் ஆக்க முடியாது, பழசுன்னு அவ்வளவு கிழக்கிறைய நினைச்சிட்டியா நீ என்று யமனை பார்த்து கேட்டுட்டு பொக்கவாயால் பாட்டி திறந்து சிரிக்கிறாங்க. பாட்டியோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் யமன் தோல்வியுடன் திரும்பி போகிறாங்க.
யமன் சென்ற பிறகு பாட்டியும் பேரனும் எருமையோட வீட்டுக்கு வராங்க. பாட்டி தன் பேரனிடம் யமன் வந்த நிகழ்வை சொல்கிறாங்க. யமன் கயிறை வீட்டில் விட்டு சென்றதால் எதுக்காவது பயன்பட்டிருக்கும்னு அங்கலாய்ப்பதாக கதையை நிறைவு செய்கிறாரு புதுமைப்பித்தன்.